ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷனில் ரெட்ரோ. சூர்யா வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் பையனாக இருப்பார். சூர்யா வந்துட்டு பூஜா ஹெக்டே லவ் பண்ணுவார். 2 பேரும் நிம்மதியாக வாழ்க்கை வாழணுன்ட்டு முடிவு பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த கேங்ஸ்டர் தொழிலெல்லாம் விட்டு பூஜா ஹெக்டேவை கல்யாணம் பண்ணிக்குவார். அந்த கல்யாணத்தில் ஒரு பிரச்சனைலாம் வரும். அது என்ன பிரச்சனை, அது எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு தான் படத்தோட கதை. ரெட்ரோ படத்தில் இன்ட்ரோ சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைட்டோட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சூர்யா வந்துட்டு ரொம்ப கோவக்காரனாக காமிச்சிருப்பாங்க. படத்தில் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டைல் கூட நல்லா தான் இருந்துச்சு. அந்த பழைய காலத்து செட்டப்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சூர்யாவோட பர்ஃபாமன்ஸ் அப்புறமா அவரோட எஃபர்ட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில். பூஜா ஹெக்டே வந்துட்டு பெரிய ரோல் இல்லாமல் ஆனால் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாசர்னு நடிச்சுக்கிறாரு, அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது வந்துட்டு கனிமா சாங்கில் வரும். ஸோ அது பாருங்கள் நீங்கள். மாஸ் கூட ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பில்டப் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் இன்டர்வல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப நல்லா எடுத்துன்னு போகிறாங்க. ஆனால் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அங்கே தான் கொஞ்சம் சொதுப்பி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு கதையை ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் சுற்றி சுற்றி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ படத்தில் லேக் இருக்குது. அது இன்னும் கிறிஸ்பாக கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த லேக் இருந்திருக்காது. ஸோ அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி இன்னொன்றுன்னா வில்லன் கேரக்டர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக எழுதலைன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அவரோட கேரக்டர் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தானா இன்னும் பவர் படத்துக்கு அந்த வில்லன் பவருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. ரெட்ரோ படத்தில் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சூர்யா அவங்க எஃபர்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயண் பண்ணிக்கிறார். அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார் மியூசிக்கெல்லாம். பாட்டும் அவர் குத்துக்கிற பாட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே தான் கொஞ்சம் ஓகே, இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. ஓவரால் படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். தேங்க்யூ.